ரஜினி சார் வந்து எந்த ஒரு நல்ல படம் வந்தாலும் கூப்பிட்டு பாராட்டுறது உண்டு. அந்த மாதிரி ரஜினி சார் உங்களை கூப்பிட்டு பாராட்ட முதல் தருணம் எதுக்கு சார்? ரஜினி சார் என்ன வந்து ஒரே தடவை தான் கூப்பிட்டுருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன் அப்படின்னு எதுக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா சார்? வாய்ப்பை தவற விட்டுருக்கலாமேன்னு நிறைய நினச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரும்போது ஹீரோவே இல்லாமல் ஒரு குழந்தைகள் படம் ஒன்று எடுக்கணும்னு நினச்சோம். 3 years கஷ்டப்பட்டேன்டா ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு, அது முடியல. சில இயக்குநர்கள் வந்து சமூகத்தில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கருத்துள்ள படங்களாக இயக்குறாங்க. அந்த கருத்துனால மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கா அந்த சமூகத்தில். 2 பேர் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு போவாங்க. எம்ஜிஆரோட போஸ்டர் இருந்ததுன்னா சிகரெட் பின்னாடி மறைச்சிட்டு போவாங்களாம். சினிமாவுக்கும் ஒரு மீடியாவுக்கும் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு பவர் இருக்கு. 95% வேலை வாய்ப்பு வழங்கும் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. TNEA கவுன்சிலிங் கோட் 1120. சார், இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு இளைஞன் வந்து உங்கள்கிட்ட நான் ஒரு டைரக்டர் ஆக போகிறேன்னு சொன்னால் உங்களோட அட்வைஸ் என்னவா சார் இருக்கும்? இல்லை, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்கள் கையிலே கேமரா இருக்குது. உங்ககிட்டயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்டேயோ ஒரு சாஃப்ட்வேர், எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கிற லேப்டாப் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். 2 ஷாட் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அடடே என்ன இது 2 பேரும் ஒரே பக்கம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓ அப்படின்னா லெஃப்ட்டில் இருக்கிறவன் ரைட்டில் பார்க்கணும், ரைட்டில் இருக்கிறவன் லெஃப்ட்டில் பார்க்கணும். என்ன இவனும் வரான் அவனும் வர்ற மாதிரி இருக்குது. இவனு எதிர்க்கு தானே வராங்க. இவன் ரைட் டு லெஃப்ட் வந்தால் அவன் லெஃப்ட் ரைட்டு வரணும். ஸோ அது நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அது டெக்னிக்கல் சமாச்சாரம். சினிமாவில் விஷயம் கற்றுக்கிறதுக்கு 2 நாள் போதுங்க. அதுதான் உண்மை. டெக்னிக்கல் சமாச்சாரம், ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி பொசிஷன் பண்ணுறதுன்றது 2 நாள் போதும். உங்களுக்கு அதுக்கான ஆர்வம் அதிகமாக இருக்கணும். நிறைய படங்கள் பாருங்கள். ஆனால் ஒரு சீனை எப்படி சொல்லணுன்றதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அதுக்கு எல்லையே இல்லை. அது நீங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் டெக்னிக்கல் விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆர்வம் இருந்தால் போதும். நீங்கள் எடுத்து பழகுங்க. இன்றைக்கி சென்னையில் போனால் யார் ஒன்று எதிரில் இருக்கிற 4 பேரில் 3 பேர் ஷார்ட் ஃபில்ம் மேக்கராக தான் இருக்காங்க. அந்தளவுக்கு எல்லாமே ஆர்வம் பயங்கரமாக அதிகமாகிடுச்சு. அப்போ உங்களுக்கு காம்படிஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் எடுத்து பழகுங்க. நிறைய படங்கள் பாருங்கள், நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய படங்கள் வேர்ல்டு கிளாசிக் ஃபில்மை வந்து சைலண்ட் பண்ணி பாருங்கள். அவங்க எப்படி ஷார்ட் பிரிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். சவுண்டில் உங்களை ஏமாத்திரும். சைலண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சைலண்ட் பண்ணி ஒரு படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு சைலண்ட் பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ காட்ஃபாதர்ன்ற படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சவுண்டில் எவ்வளோ விளையாடிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே சீன் தான் இருக்கும். அந்த சீனை சவுண்டோடு பார்க்கும்போது அது என்ன இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னு. ஒரு முக்கியமான ஃபோன் வரும், அவன் எடுத்து பேசும்போது கையில் இருக்கிற குழந்தை கத்தும், வீர்னு கத்தும். நம்ம வந்து அது சினிமா தானே, அந்த குழந்தைய கத்த வச்சுருப்பாங்க இல்லையா? அப்படி தானே கத்த வச்சு தானே எடுத்துருக்கணும். அப்போ நமக்கு வந்து ஏதோ முக்கியமாக பேசிகிட்டு இருக்கான், இப்போ போய் குழந்தை கத்துதேடா, அந்த குழந்தை யாராவது வாங்குங்கடா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் வருது பார்த்தீங்களா? அதை இன்னும் உத்து பார்ப்பீங்க. அது குழந்தை அவங்க கையில் இல்லாமல் அவங்களே பேசுனாங்கன்னா நீங்கள் கேர்லெஸ்ஸாக பார்த்துருப்பீங்க. அது குழந்தை ஒன்று கத்திக்கிட்டே இருக்குன்னும் போது என்னடா இது ஏதோ பேசுகிறா, குழந்தை வேறு கத்திக்கிட்டு இருக்காடா அப்படின்னு உங்களுக்கு உத்து பார்க்கணுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் சவுண்டு இல்லாமல் சவுண்டோட 2க்கு என்ன வித்தியாசம்? நிறைய கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கொட்டி கிடக்கு. அதுதான் உங்களோட பெரிய இன்றைக்கி ஜெனரேஷனில் நீங்கள் கொடுத்து வச்சது வந்து எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஒரு படம் பார்க்கணுன்னா நான் வந்து சாலிகிராமத்துலேருந்து இங்கே வந்துட்டுருப்பேன், ஆரியபுரத்துக்கு வருவேன். டிவிடி ஏதோ ரெண்ட் எடுக்கணும்னா சொல்லி. ஸோ அப்போ அன்றைக்கி டைமுக்கு அது 500 rupees. 2 நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா அது ஃபைன் வேறு போட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து வரும்போது நான் 2 படத்தை எடுத்துகிட்டு போனேன். அன்றைக்கி அந்த 2ஐயும் அப்போவே பார்த்து திருப்பி கொடுக்கணும். இல்லைன்னா அடுத்தடுத்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு அப்படி இல்லை, எல்லாமே செல்ஃபோன்லேயே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கணுங்கிற அந்த ஆசை மட்டும் உங்களுக்கு விடாமல் இருந்ததுன்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்போ வந்து சார்லி சாப்ளின் வீக்குன்னு ஒன்று போடுவாங்க. சார்லி சாப்ளின் வீக்குன்னு போட்டு சார்லி சாப்ளின் ஃபிலிம் மட்டும் போகும். இங்கேருந்து நாங்கள் வந்து சங்கம் தேட்டரில் போயிட்டு அங்கே பார்ப்போம். ராஜ்கபூர் ஃபிலிம் வீக்குன்னு போடுவாங்க. திடீர்னு ராஜ்கபூர் ஃபில்மாக போடுவாங்க. திடீர்னு மலையாள படம் வந்து ஆனந்த் தேட்டரில் போடுவோம். அங்கங்கே போய் அப்போ விட்டால் பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு எல்லாமே கையில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி மணி சார் படங்கள் பாருங்கள். இப்போ ராஜ்கபூர் படங்கள் அன்றைக்கி வந்து ரஷ்யாவில் வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பேன் இண்டியான்னு. ராஜ்கபூர் ஃபிலிம் வந்து ராஜ்கபூர் வந்து ஹீரோ. நல்லா கவனிங்க, ராஜ்கபூர் ஹீரோ. அவர் டைரக்ட் பண்ண படம் ரஷ்யாலெலாம் பெரிய ஹிட் ஆகிருக்கு. ஸோ ராஜ்கபூர் கலெக்ஷன் எடுத்து பாருங்கள். ஸோ ராஜ்கபூர் என்னென்ன அந்த மாதிரி என்ன சொல்லு குருதத்தின் அவரோட கலெக்ஷன்ஸ் பாருங்கள். வேர்ல்டு கிளாசிக் ஃபில்மெல்லாம் ரொம்ப ஜாலியாக பாருங்கள். ரொம்ப சீரியஸாக பார்க்காதீங்க. சீரியஸாக புக்கு படிக்கிற மாதிரி, பாட புக்கு படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வெறுப்பாயிடும். அதில் விளையாட்டாக படிக்கணும், ஜாலியாக படிக்கணும், ஆர்வத்தோடு படிக்கணும். அப்படி பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான். அதுவும் இன்றைக்கி ஜென்ரேஷனில் எல்லாமே ஈஸி தான் எனக்கு தோணுது. வணக்கம் சார். ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ரஜினி சார் வந்து எந்த ஒரு நல்ல படம் வந்தாலும் கூப்பிட்டு பாராட்டுறது உண்டு. அந்த மாதிரி ரஜினி சார் உங்களை கூப்பிட்டு பாராட்ட முதல் தருணம் எதுக்கு சார்?
ரஜினி சார் என்னை வந்து ஒரே தடவை தான் கூப்பிட்ருக்காரு கஜினி படத்துக்காக. கஜினி படம் முடிஞ்சு நான் இப்போ ஊரில் இருந்தேன். ஊரில் கூட இல்லை, ஊர்லேருந்து ரிலேட்டிவ் ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து நிখিல் முருகன் பிஆர்ஓ இருக்கார், அவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி ரஜினி சார் பேசுகிறேன்னு சார் மீட் பண்ணலாமன்னாரு. ஐயோ நான் 200 கிலோமீட்டர் அந்தாண்ட இருக்கேன், சென்னையிலேருந்து தான் நான் உருண்டாக ஓடி வந்திருப்பேன், இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்கேனேன்ட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஃபேமிலியோடு போயிருந்தேன். ஸோ ஒரு 2 டேஸில் வந்து பார்த்துறேன் சார்னு. சரின்னு ஒரு 2 டேஸ் கழிச்சு போனேன். கஜினி டைம், அந்த டைமில் இந்த டிஜிட்டல் ஸ்டில் கேமராமேனும் கிடையாது. அதனால் போகும்போதே உள்ளே ஒரு ஸ்டில் கேமராமேனையும் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டோம். அப்போ அந்த ஃபோனில் எடுக்கிற பழக்கமும் கிடையாது. ஸோ அதனால் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு உள்ளே போனேன். உள்ளே போனால் ஃபஸ்ட் டைம் அது என்ன ஒரு விஷயம்னா, ரஜினி சார் நான் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன், ஷூட்டிங்கில் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன், ஆனால் அவ்வளோ கிட்ட பார்த்ததில்லை. அப்படியே அவர் கூப்பிட்டு இப்படி உட்காந்துருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours பேசிக்கிட்டே இருந்தார். படத்தை பற்றி பேசினார், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னார். எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. அவருக்கு சீக்ரெட்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாத்தையும் இது பண்ணார், படத்தை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி சார் அப்படின்னா அதுக்குள்ளே கார்லேருந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டில் கேமராமேனை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து, அதுதான் ரஜினி சாரோட ஃபஸ்ட்டு சந்திப்பு பேசுனது. நம்ம சின்ன வயசுலேருந்து ரஜினி சாரோட ஃபேனு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அவர் நமக்காகவே பேசுகிறாரு. எந்த ஸ்க்ரீனும் இல்லாமல் நேராகவே இருக்கார், அப்படியே எந்த ஸ்பீக்கரும் இல்லாமல் அவர் வாய்ஸ் டைரெக்டாக நம்ம காதிலே கேட்குதுன்னும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அப்போ நமக்கு சினிமாவுக்கு வந்தோன்னே அந்த பிரமிப்பு போயிடும். சினிமாவுக்கு வந்து நம்மளே பார்ப்போம், நம்மளே எடுப்போம், நம்மளே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சினிமாவோட அந்த மாயின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கிக்கு அது போயிடும். ஆனால் நம்ம ரசிகனாக இருந்தப்போ ஒரு ஸ்டாராக இருந்தவரை நேரில் பார்க்கும்போது அப்போ நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் மாதிரி நமக்கு வந்துடும். அது ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம்னு சொல்லலாம். அது கஜினிக்கு மட்டும்தான் என்னை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கோம். பட் படம் பார்த்து பாராட்டுற கூப்பிட்டது ஒரு தமிழ் கஜினி வந்தப்போ மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன் அப்படின்னு எதுக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா சார்? இந்த வாய்ப்பை தவற விட்டுருக்கலாமேன்னு நிறைய நினச்சிருக்கேன். அந்த மாதிரி சிலது இருந்திருக்கு. ஐயோ இது ஏன்டா ஒத்துக்கிட்டோம், மாட்டிக்கிட்டோமேடா அப்படின்னு, அது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி எனக்கு வந்து அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. சில பெரிய ஹீரோஸ் கூப்பிடுவாங்க, அந்த டைமில் வந்து வேற ஒரு படம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ஐயோ இது கமிட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட டைம் கேட்போம். இல்லை எனக்கு இப்போவே வந்தால் தான் வரணுன்னுவாங்க. அப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஹீரோக்கிட்ட நம்ம வந்து நோ சொல்லிட்டு வர்ற சுச்சுவேஷன் வரும். அந்த டைமில் ஐயோ விட்டமேடா அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நம்ம பண்ணியிருக்கலாமேன்னு ஆக்சுவலி ஹீரோஸுக்கு தான் இருக்கும், டைரக்டருக்கு இருக்காது. அவங்க தான் வேணான்றாங்கல்ல, இது ஒன்று கதை பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம எப்படி தவற விட்ட மாதிரி வருத்தப்பட முடியும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ராஜெக்ட் வர்றது அப்படிங்கிறது, நான் வந்து ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரும்போது ஹீரோவே இல்லாமல் ஒரு குழந்தைகள் படம் ஒன்று எடுக்கணும்னு நினச்சேன். ஒரு த்ரில்லர் ஃபில்ம் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது வந்து அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 years கஷ்டப்பட்டேன்டா ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு. அது முடியல. அதுக்கப்புறம் அதே கதையை வந்து நான் வந்து லைக்காவில் சொல்லி ஓகே பண்ணேன். எப்போ கத்திக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ படம் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லி லைக்காவில் சொல்லி ஓகே பண்ணேன். ஓகே பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் பண்ண முடியாமல் அந்த அட்வான்ஸை நான் திருப்பி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியில் அதே கதை போகிற மாதிரி இருந்துச்சு, அங்கேயும் டேக் ஆஃப் ஆகலை. ஒரு ஹிந்தி கம்பெனியில், ஒரு நார்த்தில், ஒரு பாம்பேயில் ஒரு பெரிய கம்பெனி, அது அவங்க ஓகே பண்ணி எல்லாமே பண்ணி அதுவும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நடக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் அதே ஸ்கிரிப்ட் இன்னொரு கம்பெனிக்கு சொல்லி, அதுவும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான், அதுவும் கிட்டத்தட்ட போய் சைன்லாம் பண்ணி நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரே ஸ்கிரிப்ட் எனக்கு தெரிஞ்சு 4 தடவை அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கேன்சல் ஆகிருக்கு. ஏன்னா அதில் வந்து ஹீரோ இல்லை, அதில் வந்து ஒன்லி 4 குழந்தைங்க தான், 4 குழந்தைங்க, ஒரு ஃபாதர் அண்ட் மதர். அதை டேக் ஆஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட்ஜெட் கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால் அதை டேக் ஆஃப் பண்ணுறது, அதை மட்டும் இன்னும் பண்ண முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. எவ்வளோ ஒரு ப்ராஜெக்டாக இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு எதுவும் கிடையாது. சில இயக்குநர்கள் வந்து சமூகத்தில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கருத்துள்ள படங்களாக இயக்குறாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு சில படங்களை இயக்கியிருக்கீங்க. இப்போ கூட சொல்லியிருந்தீங்க கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கருத்துனால மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கா அந்த சமூகத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு படத்தினால நடந்துருன்னு சொல்ல வரல. ஒரு விஷயம் ஒரு படத்தினால வரும், அதே விஷயம் அவன் டிவியில் நியூஸாகவும் பார்க்கணும், அந்த விஷயத்தை ஒரு ஆர்டிக்கலில் அவன் படிக்கணும். இப்படி பல விதத்தில் ஒருத்தனுக்கு பண்ணுச்சுன்னா ஒரு சின்ன மாற்றம் வரும். இல்லைன்னா ஒரு ஷார்ட் பீரியடுக்காவது இருக்கும்.
நீ வந்து கண்டிப்பாக ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க. இது எல்லாருமே ஓட்டு போடணும். ஏன்னா ஓட்டு போடுறது வந்து ஒரு சமுதாயத்தில் உன்னோட கடமை, ஜனநாயக உரிமை. நீ வந்து உன்னோட ஓட்டை போடணும்னு சொல்லி. ஏன்னா ஒருத்தன் வந்து 22 தான் ஓட்டு போட்டு ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கணும்னு நினச்சி 22 வயசில் அது முடியாமல் ஒரு தூக்கில் தொங்கி இறந்து போன நாடு நம்ம. ஸோ அவ்வளோ பேர் ஒரு ஓட்டு உரிமை வேணும், ஜனநாயகம் பிறக்கணுன்றதுக்காக எத்தனை பேர் உயிரே கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எலெக்ஷன் வருதுன்னா அன்றைக்கி அதை ஒரு வெறும் ஹாலிடேவாக பார்க்கக்கூடாது. நீ வந்து ஒரு உன்னோட கடமையை நிறைவேற்ற போகணும். அன்றைக்கி வெறும் இன்றைக்கி லீவ், எலெக்ஷன் லீவுன்னு நீ சும்மா இருந்துடக்கூடாது, போய் ஓட்டு போடணும் அப்படின்றத நம்ம ஒரு படமாக எடுக்கும்போது அதனுடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. ஆனால் அந்த வருஷம் வந்து நான் வந்து என்னோடய சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி. ஸோ அந்த வருஷம் நடந்த எலெக்ஷனில் ஹையஸ்ட் போல் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு அது என்ன நம்ம படத்தினாலேயா இல்லை படத்தை பார்த்தான்னு தெரியாது. அட்லீஸ்ட் வந்து அவனுக்கு வந்து நம்ம ஓட்டு போடணும்னு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காவது அது ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்கிடுச்சின்னு வச்சிங்களேன். ஒரு ஜெயிக்கிறவங்களுக்கும் தோங்குறவங்களுக்கும் இங்கே என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு தொகுதியில் 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டு இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஜெயிக்கிறவங்களுக்கும் தோங்குறவங்களுக்கும் 3000 ஓட்டு தான், வெறும் 3000 ஓட்டு தான். 3000 ஓட்டுன்ற நம்மள மாதிரி ஒரு 3 மடங்கு இருந்தால் யார் முடிவு பண்ணணும்னு முடிவு பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஓட்டு போட மாட்டேன்றோம். ஓட்டு போடாமல் மைனாரிட்டி ஆஃப் பீப்புள் விரும்புகிறத பவருக்கு வந்துடுறாங்க. அதுதானே நடக்குது. மெஜாரிட்டி நீங்கள் வந்து உங்களோட போலிங் வந்து கம்மியாக இருக்குது, போல் பண்ணாங்க நான் 40% இருக்கீங்கன்னா அப்போ 40% ஆளுங்க ஓட்டு போனால் மாறலாம்ல. 40% நீங்கள் ஃபெடப் ஆகி வீட்டில் இருக்கீங்க, ஆனால் உங்கள் கடமை வந்து ஓட்டு போடணுங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்கள்கிட்ட வந்து யாரும் பணம் வாங்கலையே. ஒரு புக் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிறோம், ஒரு ஐஃபோன் வந்துச்சுன்னா போய் க்யூவில் நிற்கிறோம், ஒரு தேட்டரில் போய் க்யூவில் நிற்கிறோம், இன்டர்வெல்லில் பீஸா வாங்கிறதுக்கு பாப்கார்ன் வாங்கிறதுக்கு க்யூவில் நிற்கிறோம். அந்த டைமில் ஒரு க்யூவில் நின்று ஒரு ஓட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன வந்துட போகுதுன்னு நம்ம ஒரு படம் எடுக்கும்போது அது ஒரு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா அது போதும். அது 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 ரொம்ப கஷ்டமான கதையும் கூட. ஏன்னா அதில் நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் எப்படி பண்ண முடியும்? ஓட்டு போடணுன்னு ஒரு கதையை நம்ம 2 நிமிஷம் நான் வாயில் சொல்லிட்டு போயிடலாம். இது ஒரு படமாக எடுக்கணும்னா ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல. அது பண்ணும்போது ஒரு பெரிய ஹீரோ, ஒரு விஜய் சார் மாதிரி இல்லை விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ சொல்லும்போது அது ஒரு இம்பேக்டை உள்ளே போய் பண்ணும். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஊர்லலாம் சொல்லுவாங்க, எம்ஜிஆரோட போஸ்டர்லாம் இருந்தால் 2 பேர் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு போவாங்க. எம்ஜிஆரோட போஸ்டர் இருந்ததுன்னா சிகரெட் பின்னாடி மறைச்சிட்டு போவாங்களாம். அதேமாரி ஒரு எம்ஜிஆரோட ஒரு ரசிகன் வந்து அவங்க அம்மாவை திட்ட மாட்டான், அடிக்க மாட்டான் அப்படின்வாங்க, அம்மா மேலே அன்பாக இருப்பான்வாங்க. ஸோ சினிமாவுக்கும் ஒரு மீடியாவுக்கும் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு பவர் இருக்குது. அதை வந்து நம்ம நல்ல வழியில் சொன்னோன்னா எல்லாருமே திருந்திடுவாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் திருந்தலாம், கொஞ்சம் நாளைக்காவது திருந்தலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். சார், இது எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கேள்வி. இப்போது ஒரு இயக்குனருக்குள்ளே இருக்கிற ஒரு ரைட்டர், அதாவது ஒரு படைப்பாளிக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ்மேன், அந்த ப்ராஜெக்ட்கான ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். இந்த 2 பர்சனாலிட்டிக்கும் ஒரு முரண் வந்தால் அதை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க? யார் பக்கம் நீங்கள் சாய்வீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னும் போது முக்கியம் வந்து அந்த ஃபைனான்சியர், அதை படம் பண்ணுற ப்ரொடியூசருக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து என்ன போட்டாலும் அந்த படத்தோட முதல் வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் என்னோடய கருத்தை எடுக்கிறேன், அது ஓடணும்னு எடுக்க முடியாது. அது அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம ஒரு பெரிய முதலீடு பண்ணுறாங்க, அந்த முதலீடுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்துடணும், அவங்களுக்கு லாபம் தரணும், ஜனங்களுக்கு நல்ல என்டர்டெயின் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்து வியாபார ரீதியாகவும் வெற்றி அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப குறிக்கோளாக இருப்பேன். இப்போது நம்ம இயக்குனர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குவதற்காக ஆனந்தவுடைய ஆசிரியர் டி. முருகன் அவர்களை அழைக்கிறேன். வேலம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் BE, ME, BTech மற்றும் MBA படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது 8939221120 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.